Hi friends, welcome to Aakash Kitchen. நம்ம இன்னைக்கு Aakash Kitchenல ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். குழந்தைகளுக்கு வந்து கூட்டிட்டு வந்தோடனே நம்ம வந்து டக்குனு ஒரு 10 நிமிஷம் செய்யக்கூடிய வெஜிடபிள் வச்சு நம்ம இன்னைக்கு வந்து பக்கோடா செய்ய போறோம். இன்னைக்கு வந்து 200 கிராம் வந்து கேபேஜ் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. நான் வந்து வாங்க பக்கோடா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பக்கோடா மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் இன்னைக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் கேபேஜ் ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இது கூட 1/2 கப் வந்து கடலை மாவு, 1/4 கப் வந்து அரிசி மாவு, இது கூட ஒரு ஸ்பூன் வந்து வரமிளகாய் போட்டீங்கன்னா நீங்கள் வந்து காரத்து அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், உப்பு வந்து தேவைக்கேற்ப அப்படின்னா சால்ட்டு, ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்து குழந்தைங்களுக்கு நல்லா செரிமானம் கொடுக்கறதுக்காக. இது கூட வந்து 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அப்போதான் வந்து நம்ம பக்கோடா செய்யும்போது எண்ணெய் வந்து அதிகமாக பிடிக்காது. 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கையிலே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பண்ணி தண்ணி ஊற்றாமே நல்லா பக்கோடா மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் போது நம்ம வந்து ஆயில் சூடு பண்ணி இப்போ பொரிச்சு எடுத்துடலாம் பக்கோடாவை. இப்போ பாருங்க, ஒரு கடாயை வச்சு ஆயில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு எனக்கு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பக்கோடாவை இதை கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஆயிலில் போடும்போது பார்த்து போடுங்க, எனக்கு கையில் போட்டுரும். நல்லா வேகட்டும், பரட்டி விடலாம். நம்ம வந்து கரண்டி வச்சு நல்லா பரட்டி விடலாம். எல்லா சைடும் நல்லா ஈவனாக வேகிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வீட்டிலே அழகாக குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு 10 நிமிஷம் செய்யக்கூடிய கேபேஜ் பக்கோடா தான். இது ரொம்ப ஹெல்த்தி. கேபேஜ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு தரும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த இதில் ரொம்ப எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம் பக்கோடாவை. எல்லாத்தையும் எடுத்துருங்க. பாருங்க, சூப்பராக நம்ம வந்து கேபேஜ் பக்கோடா அழகாக வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டக்குனு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுங்க. நல்லா ஹெல்த்தியாக கேபேஜ் பக்கோடா. இந்த ரெசிபி நீங்கள் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த புது ரெசிபியை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.